Hello friends, வணக்கம். Welcome back to Star Natural Beauties. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான க்யூட்டான கேரளா லுக் பார்க்க போகிறோங்க. ஸோ இதில் வந்து ஃபேஸ் மேக்கப் அண்ட் ஆல்சோ ஹேர் ஸ்டைல் டுட்டோரியலும் பார்க்க போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த கேரளா லுக்குக்கு வந்து நான் சாண்டில் கலர் கேரளா சாரீ வித் கோல்டு பார்டர் வேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் கோல்டு ப்ளவுஸ் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஹேர் ஸ்டைலுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் பஃப் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஜடை பின்னி போட்டு பூ வைக்க போகிறேன். ஸோ வந்து ஃப்ரண்ட் பஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க, அழுக்கு எண்ணெய் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி இந்த மாதிரி எடுத்து பேக் கோம்பிங் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் கோம்பிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா பஃப் க்ரியேட் ஆகும். நீங்கள் தேவைப்பட்டால் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் மைல்டான பஃப் தான் க்ரியேட் பண்ணுறேன். அதனால் வந்து அப்படியே பேக் கோம்பிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ரௌன் ஏரியா அதை சுற்றி ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேர்ஸ் மட்டும் கிளிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் ஹேர் எடுத்து கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சீப் எடுத்துகிட்டு லைட்டாக ஃப்ளாட்டாக அந்த மாதிரி வச்சு கோம் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஸ்மூத் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பஃப் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜடை பின்னி போட போகிறேன். ஸோ யூஸ்வலாக பண்ணுற ஜடையை விட ஆயிரங்கால் ஜடை, அதாவது ஃபிஸ்டைல் பிரைட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ எப்படி ஃபிஸ்டைல் பிரைட் பண்ணுறது அப்படின்னு நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து ஃபிஸ்டைல் பிரைட் பண்ணியாச்சு. அப்புறம் சவுத் இந்தியன் லுக் அப்படின்னாலே கண்டிப்பாக பூ இல்லை அப்படின்னா அது வந்து ஃபைனல் லுக் வராது. ஸோ நான் வந்து குண்டு மல்லி பூ வைக்க போகிறோம். ஸோ தொங்க விட்டு வைக்கிறத விட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜடை சுற்றி வச்சிங்கன்னா உங்களோட ஆயிரங்கால் ஜடையும் பார்க்க அழகாக இருக்கும். ப்ளஸ் வந்து பூ வச்சுக்கிறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பூ வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வந்து ஹேர் ஸ்டைல் முடிஞ்சது. அடுத்தது ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து லிப்ஸ்க்கு வேசலின் அப்ளை பண்ணிவிட்டு ஐலிட்ஸ்க்கும் அப்புறமா வந்து ஃபேஸ்க்கும் ப்ரைமர் போடுறேன். ஸோ வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ரைமர் வந்து மெபிலின் பேபி ஸ்கின். ஸோ யூஸ்வலாகவே ப்ரைமர்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணிடும். ப்ளஸ் வந்து உங்களை மேக்கப் லாங் லாஸ்டிங் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணி 1 minute விட்டுருங்க செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் நான் லாரியல் பாரிஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ஃபவுண்டேஷன் எப்பயுமே வந்து ஃபேஸில் போட்டு தேய்க்க வேண்டாம், ஜென்டிலாக வந்து டேப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது கன்சீலர். ஸோ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக கண்ணுக்கு கீழேயும் கண்ணுக்கு மேலேயும் அப்ளை பண்ணாதீங்க. அங்கே வந்து கன்சீலர் தான் அப்ளை பண்ணணும். ஸோ கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணிங்கன்னா கண் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ தட் ஐ மேக்கப் நல்லாயிருக்கும். அதே போல் கண்ணுக்கு கீழே கருவளையம் இருந்தாலும் இந்த கன்சீலர் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கன்சீலர் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இந்த கன்சீலர் ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு லூஸ் பவுடர் இல்லைனா காம்பேக்ட் பவுடர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து மெபிலின் காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணுறேன். பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஐ மேக்கப். ஐப்ரோஸ் வந்து இப்போ தான் ரீசெண்டாக த்ரெட்டிங் பண்ணினேன். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மஸ்காரா ப்ரஷில் லைட்டாக கோம் பண்ணுறேன். ஸோ தட் நல்லா டிஃபைன்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ. மெபிலின் கிகி ஹேகட் அப்படின்ட்டு பார்ட்டி வேர் ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஐ ஷேடோ பேலட். இதில் இருக்க ஷேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஷேட்ஸ். எஸ்பெஷலி நைட் டைமோ இல்லை டே டைமோ நீங்கள் வேர் பண்ணலாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே. ஸோ நான் வந்து நம்ம ரொம்ப லைட் கலர் சாரீ தான் வேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, சாண்டல் கலர் வித் கோல்டன் பார்டர். ஸோ அதனால் வந்து நான் கோல்டன் கலர் ஐ ஷேடோ தான் யூஸ் பண்ணுறேன். டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐஷேடோவும் அப்படி தான். நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணல அப்படின்னா ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜென்டிலாக டேப் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு திட்டாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர். லாக்மி ஐலைனர் யூஸ் பண்ணி ஐலைனர் போடுறேன். ஆக்சுவலாக நான் வந்து மிரர் பார்த்து தான் ஐலைனர் போடுவேன். கேமரா அப்படின்றதுனால என்னால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக போட முடியல. ஸோ கண்டிப்பாக செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் ஐலைனர் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐலைனர் போடுங்க. அதுக்கப்புறமா வந்து மஸ்காரா வந்து ஃப்ரம் லாரியல் பாரிஸ்.
ஸோ மஸ்காரா போட்டு நெக்ஸ்ட் வந்து காஜல். ஸோ காஜலாக இருந்தாலும் சரி, ஐலைனராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து லெஃப்ட் கார்னர்லேருந்து ரைட் கார்னர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக போடுங்க. அப்போ தான் வந்து ஐ மேக்கப் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சிலர்லாம் 2 கார்னர் விட்டுருவாங்க, நடுவில் மட்டும் போட்டுருவோம். அப்போ வந்து ஃபினிஷிங் இருக்காது, பார்க்க நல்லா இருக்காது. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக போடுங்க. அவ்வளோதான், ஐ மேக்கப் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்க்கு இது வந்து செரி ரெட் கலர். ஸோ வந்து ரொம்ப இது வந்து மேட் லிப்ஸ்டிக், அதனால் ரொம்ப வந்து ஜாஸ்தியாக கலராக தெரியக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து கீழ் லிப்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஸ்மஜ் பண்ணிட்டேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ஃபேஸ் மேக்கப், ஐ மேக்கப், லிப் மேக்கப் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்தது வந்து ஜுவல்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பிந்தி. ஸோ பிந்தி வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெரிய பிந்தி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கீழே வந்து ஒயிட் கலர் போட்டு வைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து நெத்தியில் குங்குமம் கூட வைக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த பொட்டே வந்து நல்லா பெருசாக ரெட் கலரில் இருக்கிறதுனால நெத்தியில் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டோன் பிந்தி மட்டும் வச்சுட்டேன். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜுவல்ஸ் ஏரியா. ஸோ நம்ம சவுத் இந்தியன் அப்படின்னாலே வந்து ஜிமிக்கி தான் பர்ஃபெக்டாக இருக்கும் சாரிக்கு. ஸோ அதனால் வந்து ப்ளைன் ஜிமிக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மி போட்ட டெம்பிள் நெக்லஸ். ஓகேயா? ஸோ இந்த நெக்லஸ் வேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ். ஸோ பேங்கிள்ஸ் வந்து கோல்டன் கலர் வித் பேர்ல் வச்சுருக்கிற மாதிரி பேங்கிள்ஸ். இது கூட நீங்கள் மெரூன் ப்ளைன் பேங்கிள்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டாலும் சூப்பராக இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் என்கிட்ட இல்லை, அதனால் வந்து ஒன்லி இந்த பேங்கிள்ஸ் வேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ஃபினிஷ். சூப்பர் க்யூட்டான கேரளா லுக் முடிஞ்சது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற கேரளா லுக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாகவே வந்து கேரளா சாரீ அப்படின்னா வந்து மெரூன் கலர் ப்ளவுஸ் போடுவாங்க, பிங்க் கலர் ப்ளவுசஸ் போடலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ளவுசஸ் கூட போடலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லுக் வந்து நீங்கள் கேரளா போகும்போது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊர்லேயே வந்து கோவிலுக்கு போகும்போதோ இல்லை விசேஷத்துக்கு போகும்போதோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்கலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூனிக்காக தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது மாதிரியே ஃப்யூச்சரில் வந்து நிறையா மேக்கப் டியூட்டோரியல்ஸ், ஹேர் ஸ்டைல் டியூட்டோரியல்ஸ், இந்த மாதிரி கெட் ரெடி வித் மீ வீடியோஸ் எல்லாம் வேணும், அதுவும் தமிழில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ் அப்படின்ற என்னோட பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டெஃபினட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.